Mayapuri Amira, a star-graded luxury hotel, Kamakudi Swami Malai Kumbakonam. அப்துல் கலாம் நான் மட்டும் ஞாபகப்படுத்தல. சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 15 லட்சம் மாணவர்களும் இளைஞர்களும் ஞாபகப்படுத்தினாங்க. நான் இங்கே கச்சேரி ஆரம்பிச்ச உடனே நான் சதீஷ் சார் கூப்பிடலேன்ட்டு நானா ரெடியாகி வந்து எட்டி பார்த்தா ஒருத்தர் பாடிட்டு இருந்தாரு. எனக்கு உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார். என்னடா இது வைரமுத்து முதல்ல எப்போவுமே ஒயிட் ஜிப்பாவில் தானே வருவார், ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்சு கலரில் ஜிப்பா போட்டிருக்காருன்னு பார்த்தேன். ஒரு வைரல் ஃபீவர் வந்த வைரமுத்து மாதிரியே இருந்தார். அங்கே பாருங்க பாலாஜி சக்தி எனக்கு சிரிப்பேன். இவர் என்னத்தை பாட போறாருன்ட்டு வந்தேன். உண்மையில் அப்படிதான் சார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொன்னாங்களே, அதுக்கு உதாரணம் சார். நீங்க என்ன அற்புதமான குரல் உங்களுக்கு. நல்ல பலத்த கரகோஷம் கொடுத்து. கும்பகோணம் கொசு வந்து உலக ஃபேமஸ். நீங்க இப்படி கை தட்டினீங்கன்னா கிட்டத்தில் வர. கும்பகோணத்தை பத்தி சொல்லணும்னா, கும்பகோணம் வந்து கும்பகோணம் சீவல், கும்பகோணம் டிகிரி காஃபி, கும்பகோணத்தின் உபசரிப்பு, கும்பகோணத்தை சுற்றியுள்ள புராதனமிக்க பல நூற்றுக்கணக்கான ஆலயங்கள், விவசாயம். கும்பகோணம் தான் இந்தியாவுக்கு அதிகமான ஆடிட்டர்ஸை கொடுத்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். கும்பகோணம்னா இன்னொன்னு ஒன்று இருக்கு. கும்பகோணம் இந்த ஃபிளைட்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். அப்படி கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போயிருப்பா. அப்படி போ. கரெக்ட் பா, தேங்க்யூ. கும்பகோணம்னா இன்னொன்னு இருக்கு. கும்பகோணம்னா குசும்பு. நல்ல, அதாவது ஏன்னா எங்க வந்து மனிதன் நகைச்சுவை உணர்வோட இருப்பான்னா, தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் தனக்கும் நல்ல பொருள் தேடிக்கொண்டு விவசாயம், நிலபுலன்கள், போக்குவரத்துகள், நல்ல ஒரு வாழ்க்கை, 3 வேளை சாப்பாடு, சொந்த வீடு, நீச்சு சொல்லுவாங்களே தோப்பு துறவு என்றெல்லாம் சொல்லுவார்களே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு கும்பகோணம் சீவல் எல்லாம் போட்டு, அந்த பன்னீர், அந்த புகையில எல்லாம் போட்டு, அந்த வெத்தலை எல்லாம் போட்டுக்கிட்டு திண்ணையில உட்கார்ந்தா அந்த குசும்பு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஹாப்பி மைண்ட்ல தான் அந்த குசும்பே வரும். நாங்க வந்து அதை வந்து சினிமாவில் வந்து அந்த நகைச்சுவையை வந்து ஒரு தொழிலா பண்றோம். ஆனா உங்கள் வாழ்க்கையிலேயே கலந்த அந்த விஷயம், அந்த ஒரு நையாண்டி, மற்றவர்களை நையாண்டி பண்ணுவதில் வந்து அந்த நகைச்சுவை உணர்வுக்கு ரொம்ப பேர் போன ஒரு கும்பகோணம். அதுல சதீஷ் சாரை சொல்லவே வேண்டாம். குசும்பு மட்டும் இல்ல, அதாவது அவரோட எல்லாம் பழகி இருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்க வந்திருக்கீங்க. அவர் ஒரு விஷயத்தை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் ஒரே எக்ஸ்பிரஷன் காட்டுவார். நீங்க பேசும்போது கரெக்டா நீங்க ஏதாவது பேசிங்கன்னா அப்படின்னா ஒண்ணு சுத்தமா இது வேலைக்கு ஆகாதுடா, இத போய் என்கிட்ட சொல்றியடான்னு அர்த்தம். ஆனா அதையும் காட்டிக்காம அப்படிப்பாரு. இது என்னோட என் கூட வந்திருக்க செல்வூர்கள் ரொம்ப நல்லா பண்ணி காட்டுவாரு. நல்ல அழகா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு எழில் மிகுந்த, அதாவது சொன்னாங்க ஒரு படம் எடுத்து கஷ்டப்பட்டு, நான் வந்து இங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது கருப்பழனியப்பன் சொன்னாரு, இது வந்து நான் எப்படி கேட்டேன்னா, சதீஷ் சாரை வந்து இன்னொரு படம் எடுக்க சொல்லுவோமான்னு ஸ்ட்ரைட்டா அப்படி கேட்கல, நல்லா கேளுங்க. எக்ஸாக்டா நான் கேட்டது என்னன்னா, சதீஷ் சார் நிம்மதியா சந்தோஷமா இருக்காரு, வேணா ஒரு படம் எடுக்க சொல்லுவோமான்னு. இது என்ன ஸ்டைல் குசும்புனா கும்பகோண குசும்பு தான். அப்ப புரிஞ்சுக்கணும், இவர் படம் எடுக்க சொன்னேன்னு அவர் மேடையில பேசின உடனே அவங்க அப்பா உள்ள கூட்டு போயிட்டாராம் அவரை. ஏன்பா நிஜமாவாப்பா எடுக்கவாப்பா போற அப்படின்னு கேட்டதாலாம் வந்து என்கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி உங்களை நாங்க கையை பிடிச்சி இழுத்து இன்னொரு வாட்டி நாங்க காபரா பண்ணிட மாட்டோம். ஆனால் உங்கள் உழைப்பு, நீங்க பல ஆண்டுகளாக கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இருந்து நீங்க சம்பாதித்த பணம், அது நீங்கள் பிறந்த ஊரில், உங்க சொந்த ஊர்ல, உங்க பேட்டையில, உங்க ஏரியாவில் நீங்க இதை பண்ணிருக்கீங்க.
இதுல வந்து கும்பகோணம் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இவ்வளவு தரமாகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இவ்வளவு கலை அழகோடையும் நீங்க கட்டியிருக்கிறதுக்கு நான் என்னுடைய சந்தோஷத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு ஒரு தில்லு வேணும். உள்ள போய் இது இவ்வளவு தேவையா, இதை விட கொஞ்சம் கம்மியா கூட பண்ணலாம் இந்த ஹோட்டல. ஆனா முழுக்க முழுக்க நான் கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு தூரம் கல்லு இது இந்த எவ்வளவு எக்ஸ்பென்சிவா பண்ணிருக்கீங்க, இந்த ஊர்ல இங்க வியாபாரத்துக்கு உங்களுக்கு இது ஓகேயா, இது தாங்குமா, ஏன் இவ்வளவு செலவு பண்ணி இப்படி கட்டுறீங்கன்னு கேட்டேன். சார் ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு மை நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது அவருடைய உயர்ந்த பண்பு. அதை ஏதோ செய்யணும், நம்ம செய்வதை மற்றவர்கள் போல 101 இருக்கக்கூடாது, வித்தியாசமா அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை அவங்க பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து 3 நிலைகளை நாம் கடக்க வேண்டும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுல அவர் எக்ஸாக்டா அவர் சொல்றது, when you venture something, when you take a task, you have to cross across 3 phases in that. First one is opposition, second one is ridicule, and the third one is acceptance. அதாவது இந்த ஊர்ல இந்த இடத்துல இப்படி ஒரு ஹோட்டல் கட்டும் போது முதல்ல நிறைய பேர் நான் அவரை கேட்ட மாதிரியே முதல்ல அவரை டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. உனக்கு இது தேவையா, மெட்ராஸ் மாதிரி இடத்துல கட்டினீங்கன்னா பயங்கரமான சேல்ஸ் போகுமே, ரூம் ரெண்ட்லாம் சூப்பரா இருக்கும், செம்ம இன்கம் வருமே, கும்பகோணத்துல போய் இவ்வளவு பெருசா கட்டுறியேன்னு அவர் எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுதான் தட் இஸ் கால்டு அப்போசிஷன். அதுக்கப்புறம் பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாம இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு ஏளனம் செய்வதற்கு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. தட் இஸ் ரெடிக்யூல். ஆனால் இன்று 1 இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் இயருக்கு அடி எடுத்து வைக்கும் பொழுது இத்தனை வாழ்த்தும் உள்ளங்களோடு அவர் இங்க உட்கார்ந்துருக்காரு. தட் இஸ் கால்டு அக்செப்டன்ஸ். சோ இந்த 3 நிலைகளை கடந்து அவர் போயிட்டு இருக்காரு. நீங்க பணம் எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல வேற கரு பண்ணி எப்ப சொல்றாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன், துண்டை நான் ஃபர்ஸ்ட் போட்டேங்கிறாரு. அடுத்தாப்புல பார்த்தா அவர் வராரு, பாலாஜி சக்திவேல் வந்து அவர் முதல்ல பண்ணட்டும், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நான் வேணா பண்ணிக்கிறேன்றாரு. எனக்கு கவலையே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். கருப்பழனியப்பன் படம் பண்ணாலும் சரி, பாலாஜி சக்திவேல் படம் பண்ணாலும் சரி, எப்படி நான் தான் மெயின் காமெடி பண்ண போறேன், எப்படி நான் துண்டை போட்ட பாருங்க. அதனால நிச்சயமா அவருக்கு சக்சஸ் தான். யாரை பார்த்தாலும், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு மனிதரை பத்தி கேட்டா, சார் அவருக்கு இப்ப வந்து குரு திசையில புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்பார். எப்படி சார் இவ்வளவு ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க? ஒருத்தர் எடுத்தாருன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ் உடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் முறைக்கு சொல்லுவார் எனக்கு. இவர் கூட சேர்ந்து நிறைய கேப் விட்டேன். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கேப்புக்கு அப்புறம் தான் மறுபடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. இப்ப காலையில கார் கொடுத்து கோயிலுக்கெல்லாம் பக்கத்துல நிறைய இருக்கலாம் அனுப்பிச்சு வச்சார், புண்ணியம் அவருக்கு. அப்ப பார்க்கும்போது மாடு ஆடு எல்லாம் கிராஸ் பண்ணுது. இது என்ன ராசியா இருக்கும், இது என்ன ராசியா இருக்கு, இது ஏன் தெருவில் கிடக்குது, அப்ப இது ராசி, இதுக்கு என்ன புத்தி நடக்குது, என்ன திசை நடக்குது, அஷ்டமமா இருக்குமோ, இப்படிலாம் யோசிக்க வச்சிட்டீங்களே சார் என்ன. அப்ப இப்ப போய் அதை போய் கேட்டா கூட, அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு போயிடுவார். அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஸோ நல்ல அருமையான இசையை கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்கல் கூப்பிடுறேன். சரி நான் வா மேல வா, இந்த சாக்கில் நீ மேடைக்கு வந்தா தானே உண்டு. வா இப்படி மேலே ஏறி ஃபேஸ் காட்டு முருகா. ரொம்ப நேரமா ஆடியன்ஸ் நிம்மதியா இருக்காங்க, கொஞ்சம் பார்க்கட்டுமே உடனே. ஸோ நல்ல ஒரு அது பாருங்க, இதுல வந்து ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, ஸ்பா, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உண்டான எல்லா குவாலிட்டி எல்லா கிரைட்டீரியாவும் இங்க இருக்குது. இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து கார்டியலா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. இந்த ஹோட்டல் நல்லா வரணும், நம்ம முதலாளி நல்லா இருக்குன்னு நினைக்கிற பணியாளர்கள் நிரம்பிய இடமாக இதை பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம். காரணம் அவர் அவங்கள நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்றது தான் அதுல உள்ள விஷயம். அதனால மேலும் மேலும் அவர் வளர வேண்டும். இந்த அமைரா, மாயாபுரி, அவர் எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2005ல என்னோட வீட்டை கட்டி கொடுத்தது அவர் தான், சதீஷ் தான். ஸோ இந்த அமைரான்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு தோழி நல்லபடியா கிடைச்சாங்கன்னா நல்ல தோழி அமைரா. ஒரு காதலி நல்ல காதலி கிடைத்தால் ஒருவனுக்கு வாழ்க்கை அவனுக்கு சிறப்பாக போகுதுனாக்க நல்ல காதலி அமைரா. ஒருவனுக்கு நல்ல மனைவி அமைந்தால் நல்ல மனைவி அமைரா.
அமைரா அதே மாதிரி அவருக்கு அமீரா நல்லா வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ மாயாபுரியுடைய அமீரா வந்து பெரிய சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இவர் இப்பதான் வேட்டி ஷர்ட்டு நல்ல பேண்ட் கிண்ட்லாம் போட்டான்னா ஸ்டைலா இருப்பாரு. ஃபாதர் கேரக்டர் பண்ணலாம், கிளாமர் ஃபாதர், அஜித்துக்கு அப்பா, விஜய் அப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சார் நானும் எனக்கு என்னுடைய அன்பை ஒரு சின்ன ஒரு பொன்னாடை போர்த்தி தெரிவிக்க விரும்புகிறேன். தெரிவிக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த பாடல் நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப சில ஆர்கெஸ்ட்ராவை கேட்க மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. சில ஆர்கெஸ்ட்ராவை பார்க்கலாம், கேட்க முடியாது. இந்த ஆர்கெஸ்ட்ராவை பார்க்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.